ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருக்குது. என்ன பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ்ஷுக்கு பேர்டுக்கெலாம் ஃபுட்டு காலி ஆகிடுச்சு. அதை தான் வாங்க போகிறோம். இது ஆஸ்காரோட ஃபுட்டு. இது எல்லா ஃபிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணுற காமனான ஃபுட்டு. ஆம்ஸ்டரோட ஃபுட்டு ஆர்டிமியா. இது வந்து பேர்ட்ஸுக்கு. இது இம்போர்ட்டர் ஃபுட்டு ஆம்ஸ்டருக்கு யூஸ் பண்ணுறது. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே தான் வச்சுருந்தோம். கப்பீஸ் மட்டுமே ஒரு 500லேருந்து 1000 வரையும் இருந்துச்சு. அப்புறம் ஃபைட்டருமே இருந்துச்சு. அதை வந்து இந்த சின்ன பசங்களாம் கொஞ்சம் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பீஸ்லாம் நாங்கள் ஒரு பேர் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ப்ரீட் ஆகி தான் இவ்வளோ ஃபிஷ் வந்திருக்கு. பீட்டா ஃபிஷ்ஷுமே அப்படி தான், அதுவே ப்ரீட் ஆகி தான் இவ்வளோ ஃபிஷ் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா பேரட் ஃபிஷ்ஷோட குட்டி. ஒரு 15 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ளே இருக்கும். ஸ்பேஸ் பற்றணுன்ட்டு தனித்தனியாக பிரித்து போட்டுக்கணும். இதுலேயும் அதுதான், கீழே இருக்க தொட்டிலையுமே அதுதான் 20 டேஸ் இருக்கும். இது வந்து 40 டேஸ் இருக்கும் இந்த குட்டிங்க வந்து. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆர்டிமியா தான் போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டரோட குட்டி. இதுக்குமே வந்து பெட்டிங்கும் ஃபுட்டும் வாங்கிட்டு வரணும், காலி ஆயிடுச்சு. இல்லாதனால தான் பேப்பர் கிழிச்சு போட்டு வச்சுருக்கோம். இந்த கூண்டில் பார்த்திங்கன்னா மேல் ஆம்ஸ்டரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் மேலு. பரவாயில்ல, ரெண்டுமே செட் ஆகிடுச்சு. இவங்களுக்குமே ஃபுட்டு வாங்கணும். நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்க வரத்துக்குள்ளே ரிட்டர்ன் வரணும். எங்கே வந்துக்கிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏஷியாலே பிக்கஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட்டில் இதுவும் ஒன்று, கொளத்தூர் தான். அங்கே தான் வந்திருக்கோம். எங்கள் வீட்டில் இருக்க ஃபிஷ்ஷு, பேர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கொளத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தவங்க தான். இந்த கொளத்தூருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மேரேஜ் ஆனதுலேருந்தே வரோம். ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலேயே வந்துன்னு இருக்கோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் சார் ஓப்பன் பண்ணி வச்ச ஃபிஷ் ட்ரேட் சென்டர் நம்ம பாடி சரவணா ஸ்டோர் பக்கத்துலேயே இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கணும். குழந்தைங்க வரத்துக்குள்ளே வீட்டுக்கு எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம பேர்டுக்கோ ஃபிஷ்ஷுக்கோ தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பிளட் வார்ம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுப்போம். ஃபுட்டு மட்டுமே கொடுத்துருந்தா அவங்களுக்குமே போர் அடிக்கும்ன்ட்டு அடிக்கடி போகும்போதெல்லாம் பிளட் வார்ம்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்போம். இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ்ஷும் கொய்காப்பும் இருக்குது. இதில் வேறு ஒரு ஃபிஷ் இருக்குது, என்னன்ட்டு கண்டுபிடிங்க பார்ப்போம். நம்ம சாப்பிட்ற ஃபிஷ்ஷு தான் அது. இந்த பிளட் வார்ம்ஸ் பார்த்திங்கன்னா பீட்டாக்கும் கொடுக்கலாம், ஆனால் அளவாக கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். ஓவராக ஃபீட் பண்ணிடக்கூடாது. இது வந்து கப்பீஸோட ப்ரைஸு. இவங்களும் பிளட் வார்ம்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இது வந்து கப்பீஸோட பேரண்ட் இவங்க தான். இந்த கோழிக்காப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அதனால் தனியாக எடுத்து விட்டுருக்கோம். நம்ம ஆஸ்காருக்கு பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் வீட்டில் செய்யும் போதெல்லாம் சிக்கன், ப்ரான் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் ஆஸ்காருக்கு. இதை வந்து ரொம்ப குட்டியாக வாங்கிட்டு வந்தோம், ஒரு 100 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தோம். இப்போ இவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு இந்த 2 இயர்ஸில். எப்பவுமே ஆர்டிமியா தான் வாங்குவோம். இது வந்து ஆர்டிமியா டி கேப்ஸு. இதை கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆர்டிமியா ஆச்சாவை வந்து பார்த்திங்கன்னா 1 டே ஆகும். இதுக்கு வந்து அவ்வளோ நேரம் தேவைப்படாது. இது கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிடும். இது வந்து ஆல் டைப் எல்லா குட்டி மீன்களுக்கும் இதை கொடுக்கலாம். ஆம்ஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டிங் ரெடி பண்ணின்னு இருக்கோம். இது வந்து சிரியன் வகையை சேர்ந்த ஆம்ஸ்டர். இது கிட்ஸ் இருக்க வீட்டிலலாம் வளர்க்கலாம், அவ்வளோவா ஒன்றும் பிரச்சனை வராது. அது எப்போ கடிக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்டுட்டு கை வச்சாலும் இல்லைச்சுன்னா ரொம்ப அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணால் தான் கடிக்கும். நல்லா ஃப்ரெண்ட்லியாக நம்ம கூட அட்டாச் ஆகிடும். இதுக்கு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா கிடையாது, நம்ம சாப்பிட்றதுக்கே வைக்கலாம். நான்வெஜ்ஜை தவிர எக்கில் வந்து ஒயிட் வைக்கலாம், மிச்சம் எல்லாமே நம்ம சாப்பிட்றதே வச்சிடலாம்.
இந்த டப்பில் தான் வளர்க்குறோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து தொடச்சிட்டு அவங்கள அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியதாக. கேஜும் இருக்குது. கேஜில் ஸ்பேஸ் பத்தாதனால குட்டிங்களை மட்டும் அதை டப்பில் வச்சு வளர்க்குறோம். இது வந்து மேல் ஹாம்ஸ்டர். இது நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் நம்மக்கிட்ட பழகும். இது வரையும் கடிச்சதே இல்லை. ஃபீமேல் தான், அதுக்கு தொட்டாவே பிடிக்காது, தொட்டாலே கடிச்சு விட்டுரும். இந்த ஹாம்ஸ்டர் குட்டி வேணும்னா சொல்லுங்கள், நீங்களும் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சென்னை லொக்கேஷனாக இருந்தால் நாங்களே வந்து ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.